வெல்கம் பேக் டெக் வெல் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம HCL SQL இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்ன கொஸ்டின், என்ன ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் வித்தவுட் யூசிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும், பட் ரிவர்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணணும். எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறத ரிவர்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும், ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். வாங்க பார்க்கலாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அண்ட் அதுக்கு நான் இன்புட்டை பாஸ் பண்ண போகிறேன், ஒரு வேல்யூஸை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேல்யூஸை வேரியபிளாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். இன்புட் ஸ்ட்ரிங் அதை வேர்கேராக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அது இன்டீஜராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். பட் அது கண்டிப்பாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதனால் ரிட்டர்ன் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு தேவை. அடுத்து ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன், இன்டீஜர் வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு கேரக்டர் வேரியபிளையும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த கேரக்டர் வேரியபிள் எதுக்குன்னா ஃபைனலாக வர அவுட்புட்டுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் கேரக்டர் வேரியபிள். இந்த இன்டீஜர் வேரியபிள் எதுக்குன்னா நான் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லூப் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்டீஜர் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேல்யூஸை செட் பண்ணுறேன். ரிசல்ட் வேல்யூ வேர் கேரக்டராக இருக்கிறதால அதுக்கு 1 or 0 நம்ம செட் பண்ண முடியாது. அதனால் எம்டின்னு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்டீஜர் வேரியபிளை 1 அப்படின்னு செட் பண்ணிடுறேன். இப்போ வைல் லூப், இந்த வைல் லூப்பை யூஸ் பண்ணுறேன். இந்த வைல் லூப் தான் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ எப்படி பிரிண்ட் பண்ண போகுதுன்னா இன்டீஜர் வேல்யூ i less than or equal to நான் பாஸ் பண்ணுற அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை லென்த்தை நான் செக் பண்ணுறேன். அந்த லென்த் ஐ வேல்யூவோட அந்த லென்த்தை விட ஐ வேல்யூ கம்மியாக இருந்தால் அது இன்சைட் த லூப்குள்ளார போகும். அப்போ சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எத்தனை வேல்யூ நான் பிரிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து பிரிக்கும். எக்ஸாம்பிள், எனக்கு SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் பிரிக்கணும் அப்படின்னா 1,3 அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா அந்த இன்புட் ஸ்ட்ரிங் SQL மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிங் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து எனக்கு வேணும், எத்தனை டோட்டல் கேரக்டர் எத்தனை வேணுங்கிறத தேர்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணிட்டா எனக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் பிரித்து கொடுத்துரும். ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரிங்கோட ஒர்க்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங்கு எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும், எத்தனை லென்த் வேணும் அப்படின்னு பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிசல்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன், அதோடைய கன்கார்டினேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலாக 1ங்கிறதால ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும் எஸ் அப்படிங்கிற வேல்யூ. எக்ஸாம்பிள் SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஸ்ங்கிற கீவேர்டை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை ரிசல்ட் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அப் டு அந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிற வரைக்கும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் மீட் ஆனதும் அந்த ரிசல்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வேல்யூ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் யூஸிங் செலக்ட் query வச்சு. ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம் ஒரு தடவை. ஏன்னா சேஞ்சஸ் நான் பண்ணதால் எனக்கு தப்பாக காட்டுது. இப்போ மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன். அண்ட் நான் இப்போ ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோன்னு பாஸ் பண்ணுறேன், பட் அதை அப்படியே அது ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இதுதான் நாம் ரிவர்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறது. வித்தவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணலாம். அதை அது கொஞ்சம் கன்ஃபியூஸான மெத்தட் அண்ட் அது டீட்டெயில்ஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ரிவர்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குற இன்புட்டை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் கான்செப்ட் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சர் வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். பாய்.